பாஸ்போர்ட்னா என்ன, விசானா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம நார்மலா பஸ்ல, ட்ரெயின்ல, உள்ளூர்ல போகும்போது டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு போறோம். ஆனா அதுவே பிளைட்ல வெளிநாட்டுக்கு போகும்போது எதுக்கு டிக்கெட், பாஸ்போர்ட், விசான்னு 3 விஷயத்தை எடுத்துட்டு போனோம். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எங்கயாவது பிளைட்ல போனோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சென்னை டு டெல்லி இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது நமக்கு பாஸ்போர்ட், விசாவோ தேவையில்லை. பிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ஏதாவது இருந்தா போதும். அது பாஸ்போர்ட்டா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம யாரு அப்படிங்கிறது அந்த ஐடி கார்டு மூலமா கவர்மெண்டால வெரிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஆனா அதுவே வெளிநாடுன்னு வரும்போது நம்ம யாரு அப்படிங்கறத அந்த நாட்டுக்காரவங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு வேணும். அதுல உங்களோட பேரு, போட்டோ, பிறந்த தேதி, முகவரி, அப்புறம் நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இப்படி எல்லா விவரமும் அதுல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஐடென்டி கார்டு தான் பாஸ்போர்ட். நம்ம நாட்டுல விதவிதமான கலர்கள்ல பாஸ்போர்ட் கொடுக்கறாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட உபயோகமும் இருக்கு. உதாரணத்துக்கு சாதாரண பொதுமக்களுக்கு ப்ளூ கலர் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அதுல எந்த ஸ்பெஷல் சலுகைகளும் இருக்காது. இதுவே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்களுடைய அபிஷியல் ட்ரிப்புக்காக வெளிநாடு போறதுக்கு வெள்ளை கலர்ல பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. இதுவே சீனியர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கிற இந்திய தூதர்களுக்கெல்லாம் உள்ளதிலேயே மதிப்பு மிக்க மெரூன் கலர் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. இந்த கலர் டிஃபரன்ஸ் தான் இமிகிரேஷன்ல, கஸ்டம்ஸ்ல உள்ளவங்களுக்கு அந்தந்த பீப்புளை எளிதா அடையாளம் காண உதவுது, வேலையும் எளிதாக்குது. இந்த மதிப்பு மிக்க மெரூன் கலர் பாஸ்போர்ட்ல நிறைய சலுகைகள் உண்டு. அதுல ஒண்ணுதான் அவங்களுடைய ஃபாரின் ட்ரிப்ஸ்க்கெல்லாம் விசாவே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், விசானா என்ன? சரி, நம்ம கிட்ட ஐடி கார்டு இருக்கு, அதாவது இன்டர்நேஷனல் ஐடி கார்டு, பாஸ்போர்ட். உடனே அடுத்த நாட்டுக்கு போயிடலாம் அதை வச்சுக்கிட்டு அப்படின்னா அது முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை. ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும் தானே? அதே மாதிரி தான் இந்தியாவுக்குள்ள நம்ம எங்க வேணாலும் போலாம், யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை. ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டோட எம்பசில நம்ம எதுக்காக அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படிங்கிற காரணத்தெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு டூரிஸ்டா போறோம் அப்படின்னா ஊர் சுத்தி பார்க்க தான் போறோம், அந்த காரணத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டோம், வேலையெல்லாம் தேட மாட்டோம், சட்டவிரோதமா அங்கேயே தங்கிட மாட்டோம், இப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு நிரூபிக்கணும். அதே போல இந்தாங்க என் பேங்க் ஸ்டேட்மெண்ட், என்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இருக்கு, உங்க நாட்டுக்கு வந்து சிக்கி சின்னாபினமாக்கி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்பதான் அவங்க உங்களுக்கு பர்மிஷன் தருவாங்க. அந்த அனுமதி சீட்டுக்கு பேரு தான் விசா. அதுல நீங்க எந்த காரணத்துக்கு